என்னன்னா, ஆண்டவர் வந்து நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தை படைக்கும் போது பக்கத்துல இன்னொரு மரத்தையுமே படைச்சிருப்பாரு. அது நித்திய ஜீவனை அடையிறதுக்கான மரம். ஆண்டவர் வந்து இந்த மரத்தோட கனியை அவங்க புசிச்ச உடனே எதுக்காக ஏதேனை விட்டு வெளியே துரத்துனாங்க? உள்ள இருந்தா அவங்க இன்னொரு மரத்தோட கனியும் புசிச்சிருவாங்க அப்படின்ற காரணத்துக்காகவா? அத பத்தியே விளக்கம் கொடுங்க சிஸ்டர். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிடுறோம், எப்ப சாப்பிடுறோம் தெரியுமா? நம்மளுடைய பாவ உணர்வுகள், நம்ம பாவ உணர்வுகள் இருக்கும்போது அதை சாப்பிட்டோம்னா அழிவு இல்லை. அப்ப பிசாசானவன் கிரியை செஞ்சுட்டு இருக்கும்போது இதுல நம்ம சாப்பிட்டுட்டு அறிவே இல்லாத வாழ்க்கையை வாழ்றது நல்லா இருக்காது. ஆனா நமக்கு ஒரு 100 வருஷ காலம் வைங்க, நம்ம 100 வருஷ காலம் பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கை தான், கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் ஒரு டெஸ்ட்ல பாஸ் ஆகுற மாதிரி. இப்போ ஒரு டெஸ்ட், நமக்கு இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க எங்க போவீங்க? உங்க ஆத்மா மகிமையான சரீரம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் தெரியுமா? நம்ம சரீரம் அழிக்கப்பட்டு நம்ம ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள லேப்பாறக்கூடிய அந்த பரதேசிக்கு போவீங்கல்ல, அந்த இடத்துக்கு போகவும் பழைய நம்மளுடைய மகிமையான சரீரம் நமக்கு ஆத்மா உள்ள போகவும் கிடைச்சிருது. அதனாலதானே அந்த லாசரு அந்த கதை ஸ்டோரியில பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் வந்து ஆபிரகாமையும் கேட்கிறாருல, ஆபிரகாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சரீரம் இருக்குது, அப்படித்தானே? அப்போ மகிமையான எந்த சரீரம் நம்ம இழந்தோமோ அதே சரீரம் இப்ப எங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள நம்ம ஆத்மா போகும்போது அந்த மகிமையான சரீரம் நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி ஏதேன் தோட்டத்துல உள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் நமக்கு கிடைச்சிருது. ரகசியங்கள் இருக்குது. இன்னும் கேள்வியை கேட்டீங்கன்னா எத்தனையோ கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு இதையும் நான் வந்து மத்தவங்க சொல்றதை கேட்டு நான் சொல்லல. நான் வந்து பைபிள் காலேஜ் போய் யாரும் சொல்லி, அதாவது பைபிள் ஸ்டடி போய் யாரும் சொல்லி அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்லல. அதை கேட்டு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு வசனத்துக்கு கேள்வியை நான் தேவன் கிட்ட கேட்டேன். ஏன்னா அவர் தான் என்ன இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். நான் எத்தனையோ அடிகள் நொறுக்குதல் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த இடத்துல வந்திருக்கேன் ஊழியத்தை செய்ய. அப்போ சில வசனங்களை வாசிக்கும் போது கேள்வி கேட்பேன், ஏதேன் தோட்டம் எப்படி அழிக்கு, இதெல்லாம் நான் கேட்ட கேள்வியை சிஸ்டர் கேட்டதுனால ரொம்ப ஈஸியா நல்லா பதில் சொல்ல முடிஞ்சது. நான் கேள்வி கேட்கும்போது தேவன் ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் உணர்த்திருக்காங்க. இன்னும் இதுல நிறைய கேள்வி இருக்கு. ஏன் சாப்பிட்ட உடனே நம்ம ஏன் சாகல அப்படின்லாம் கேள்வி இருக்குது. சாப்பிட்ட உடனே சாகல அப்படின்னா நம்ம வந்து சரீரம் இப்ப அழியப்படுது. சாப்பிட்டுட்டோம் நம்ம வந்து சாகாம இருக்கிற அந்த பழத்தை நம்ம இப்ப சாப்பிட முடியல. நம்ம சரீரம் என்ன ஆகுது? பாவம் செஞ்சதுனால பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துக்கு நம்ம சரீரம் அழிஞ்சிடுது. இப்ப அழிவு நமக்கு வந்துட்டு, ஆனா நம்ம ஆத்மா மட்டும் அழியாது. அது தேவனிடத்துல தேவன் கொடுத்தது. அதனால என்ன பண்ணுதுன்னா சரீரம் வந்து மண்ணுல எடுத்தது, பூமியில இருந்து எடுத்தது. ஆனா சுவாசமும் அதாவது நம்மளுடைய ஆத்மாவும் நம்மளுடைய ஆவியும் தேவன் கொடுத்தது. அது வந்து தேவனுக்கிட்டே ஆவி திரும்புது. ஆத்மா வந்து இளைப்பாறக்கூடிய இடம் ஏதேன் தோட்டம். நமக்காக திருப்பியும் தேவன் என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டம்